இன்றைய தலைமுறையினர் தமிழை நேசிக்கவில்லை. இன்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நம் கோவையில் மட்டுமே பல்வேறு கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கும் தமிழ் என்னும் துறையோ அல்லது தமிழ் என்னும் பட்டப்படிப்பை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையோ மிகவும் குறைவு. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு கூட தமிழின் உச்சரிப்பு சரியாக வரவில்லை என்றால் தமிழை இன்றைய தலைமுறையினர் நேசிக்கத்தான் இல்லை. தமிழை மரபு கவிதையாக இருந்த பொழுது படிக்காமல் இருந்தால் சரி, புரியாமல் இருந்தாலும் சரி. ஆனால் இன்று அதே மரபு கவிதை புதுக்கவிதையாக மருவிய பின்னும் பலரும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் உரைநடைகளையும் படிப்பதற்கு ஏன் தயங்குகின்றனர்? இங்குள்ள எத்தனை பேருக்கு தமிழ் தாய்மொழி? அந்த தாய்மொழியான தமிழை கூட சரியாக படிக்க தெரியாத தலைமுறையினராக இருக்கிறோம் என்பதனால் நாம் இங்கு தலைதான் குனிய வேண்டும். தமிழ் மொழியை படித்து, தமிழ் மொழியை பேணி, தமிழ் மொழியை கற்று தமிழால் உயர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று வரலாறு கூறினாலும் தமிழ் மொழியை பட்டப்படிப்பாக தேர்ந்தெடுப்பதற்கு சற்று தயக்கம். யாருக்கு? தமிழக மக்களுக்கு. ஒவ்வொரு கல்லூரியிலும் ஏறத்தாழ 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் இருக்கின்றனர். அனைவரும் பொறியியல் பட்டப்படிப்பின் பின்னாலும், ஏன் ஆங்கில இலக்கிய பட்டப்படிப்பிற்கு பின்னாலும் செல்கிறார்களே ஒழிய தமிழை தேர்ந்தெடுப்பதற்கு அனைவருக்கும் ஒரு சிறு தயக்கம். உன் மொழிதானே, நீதானே நேசிக்க வேண்டும். தாயல்லவா உன் தமிழ், அன்னை மொழியே என்று நீ கூறுகிறாயே, உன் அன்னையை நீ நேசிக்கிறாய் என்றால் நீ தமிழை நேசிக்க வேண்டும் அல்லவா? நாம் கண் குளிர இன்று காண்கிறோம். தமிழை வேற்று மொழியினரும் வேற்று மாநிலத்தவரும் தமிழை இங்கு உயர்த்தி கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழை கற்று தமிழ் இரத்தம் ஊறிக்கொண்டிருக்கும் நாம் தமிழில் 4 வார்த்தை சேர்த்து படிக்க தயங்குகிறோம். தமிழுக்கு நமக்கு தேவைப்படுகிறது ஒரு துண்டு சீட்டு. தமிழ் இன்று பேச வந்தவர்கள் வெறும் 300 பெயர்தான். ஆனால் இங்கு தமிழை கற்பவர்கள் எத்துணை பேர்? யாராவது கூறினார்களா தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்று? ஆனால் இது ஒரு பிம்பம். இந்த பிம்பத்தை உடைக்காமல் மேலும் மேலும் அதை நம்பி நாம் ஏமாற்றப்பட்டு தமிழை நேசிக்காமலே விட்டுவிடுகிறோம் என்பதே என் கூற்று. தமிழை நன்றாக வாசிக்கிறார்கள், இத்தகைய மாணவர்கள் இருக்கிறார்கள், வாசிக்கிறார்கள் என்று என் அன்பு தம்பி கூறுகிறார். ஆனால் அவரது கூற்றிலே நீங்கள் கண்டிருக்கலாம், மாவட்ட ஆட்சியர் என்னும் சொல்லை பயன்படுத்தாமல் IAS என்னும் சொல்லை அவர் பயன்படுத்தினார் அல்லவா? இப்பொழுது தெரிகிறதா தமிழை நாம் நேசிக்கவில்லை என்பது? இங்கு நீ பேச வந்திருக்கிறாய், உன்னால் தமிழ் சொல் இருக்கும் ஒரு வார்த்தைக்கு ஆங்கில சொல் கூற முடிகிறது என்றால் நீ தமிழை நேசிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். இது மட்டுமல்ல, இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் இன்று காலை இதே அரங்கத்தில் அனைத்து நாற்காலிகளும் இங்கு அமர்த்தப்பட்டனவா? இல்லை. தமிழ் பேசுவதற்கு தயக்கம், வேறொன்றும் கிடையாது. பட்டத்தோடு இணைந்து படிக்கிறார்களாம் தமிழ் மொழியை. எதற்கப்பா பட்டத்தோடு இணைந்து படிக்க வேண்டும்? தமிழ் என்னை காக்கும் என்று உள்ள திடத்தோடு சேர்ந்து படிக்க வேண்டியது தானே. ஜெர்மனியில் படிக்கிறீர்கள் அல்லவா? அப்பொழுது ஜெர்மனி உங்களை காக்கும் என்றால் தமிழும் உங்களை காக்கும். அனைத்து தமிழ் சொற்களையும் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கூறுகிறேன், தமிழினி மெல்ல சாகும். இந்த தலைமுறையினர் எப்பொழுது தமிழை நேசிக்க தொடங்குகிறார்களோ அப்பொழுது தமிழ் வாழும். அந்த தலைமுறையினர்களை நாம் இங்கு உருவாக்குவோம், தமிழை மேலும் வாழ வைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.